Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் காஃப். ஸோ காஃப்னா வந்து இருமல். ஸோ இருமலுக்கு வந்து நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது என்னென்ன ட்ரக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து காஃப்னா என்ன, தென் வாட் ஆர் த ட்ரக்ஸ், அதாவது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி காஃப் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் அதோட மெக்கானிசம். ஸோ காஃப் அந்த ஆன்டி காஃப் ட்ரக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, தென் ஃபைனலாக அதோட யூசஸ். So let's begin the class. So first, cough. Cough is a protective reflex. Actually அது வந்து ஒரு reflex. So it is a reflex in which any unwanted particles or any toxic substances or any secretions that are not required. So like it is a reflex in which these kind of unwanted secretions are removed through the air. Removed from the respiratory tract through the air. ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் அடைச்சிட்டு இருக்கிற தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஏர் மூலிமா நம்ம வந்து வெளியே தள்ளுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் காஃப். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ்பெல்லிங் ஆஃப் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் த்ரூ ஏர். ஸோ இதுதான் வந்து காஃப். ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். ஏன்னா வெளியே இருந்து நம்ம பாடிக்குள்ளார வந்து எவ்வளவோ தேவையில்லாத பொருட்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மியூக்கோசல் மெம்பரன்ஸ்லாம் பாருங்கள், நம்மளோட ஐ, நோஸு, இயரு, மவுத்து, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வல்னரபிள் டு மைக்ரோப்ஸ். ஸோ நிறைய மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே போகும் டெய்லி. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பாடிக்கு உள்ளே போய் தான் சரியாகணும்னு கிடையாது. ஃபியூ ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த மியூக்கோசல் மெம்பரேனுக்கெலாம் ஏன் மியூக்கோசல் மெம்பரேன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அது வந்து மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து செக்ரேட் பண்ணும். இந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நோஸு, ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மியூக்கஸ் இருக்கும். இந்த மியூக்கஸ் இருக்கிறதுனால தான் உள்ளே இருக்கிற அதாவது வெளியேருந்து என்ட்ரு ஆகிற சில சப்ஸ்டன்சஸ், சில தேவையில்லாத டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இல்லை மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து அந்த மியூக்கஸில் வந்து சிக்கிக்கும். அதாவது மியூக்கஸ் வந்து அதை எடுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து தானாகவே அது வந்து ஒரு காஃப் மூலியமாகவோ இல்லை நம்ம டெய்லி வந்து எக்ஸ்பெல் பண்ணுறோம் இல்லை டெய்லி வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணுறோம், ஸோ இது மூலியமாகவோ வந்து வெளியே போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாடி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை வந்து தானாகவே வந்து வெளியே தள்ளிடும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது செகண்டரி டிஃபென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த செகண்டரி டிஃபென்ஸ் தான் இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். அது ஒரு வேளை பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், அதை பார்த்துருங்க. ஸோ அது வந்து செகண்டரி டிஃபென்ஸ். பட் ப்ரைமரி டிஃபென்ஸ்னு பார்த்திங்கன்னா அது இதுதான், அதாவது பேரியர்ஸ், வெளியேருந்து வர சப்ஸ்டன்ஸ் வந்து தடுக்கிறதுக்கான இந்த மியூக்கோசல் செக்ரேஷன் ஆகட்டும், இல்லைன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஹேர், இந்த இந்த மியூக்கோசல் மெம்பரேன் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹேர் இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து சிலியாக இருக்கும், அந்த செல்லில் எல்லாத்துலேயும் சிலியாக இருக்கும். ஸோ ஹேர் வந்து வெளியே இருக்கிறதுனால ஏதோ ஒரு தூசோ இல்லை ஏதோ ஒரு மைக்ரோபோ உள்ளே போகும்போது அந்த ஹேரில் கூட அது சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஹேரு செக்ரீஷன் இது எல்லாமே வந்து ஒரு ப்ரைமரி டிஃபென்ஸாக வந்து நம்ம பாடியில் ஒர்க் ஆகும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் தான் வந்து காஃப். ஸோ காஃபுங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபேட் அவே. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக காஃப். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து காஃபுங்கிறது வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க, ஒழுங்காக லிசன் பண்ணணும், அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு காஃப் இருந்துச்சுன்னா இட் டோன்ட் கிவ் யூ அ குட் ஃபீல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் த காஃப் இஸ் சப்போஸ்டு டு பி அண்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் காஃப். ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா சென்ட்ரல் காஃப் சப்ரசன்ஸ். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. அண்ட் இதில் என்னென்ன ட்ரக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரப்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த காஃப் சிரப்பில் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதாவது அது வந்து டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் திஸ் சென்ட்ரல் காஃப் சப்ரசன் கேட்டகரி. ஸோ டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபேன், தென் அதர் தென் தட் சில நார்கோட்டிக் ட்ரக்ஸும் இருக்குது, கொடின், ஃபோல்கொடின், நோஸ்காஃபின், அப்புறம் சம் ஆஃப் த ஆன்டிஹிஸ்டமினிக்ஸும் வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் காஃப் சப்ரசன்ஸ். தென் செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸ்பெக்டோரன்ஸ். ஸோ இந்த சிரப்பில் வந்து அந்த டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபனோட இன்னொரு காம்பினேஷன் சேர்ந்து வரும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா குவாஃபெனசின். ஸோ
ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரக், இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் அதர் தென் பார்த்திங்கன்னா அம்மோனியம் குளோரைடு, பொட்டாசியம் அயோடைடு, ஸோ இதுவும் வந்து எக்ஸ்பெக்டோரண்ட். அண்ட் ஒரு நேச்சுரல் ட்ரக் ஒன்று இருக்குது இபிகாக், ஸோ அது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து எக்ஸ்பெக்டோரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி ஃபேரிங்கியல் டீமல்சன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரலாக மெடிக்கல் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்க காஃப் ட்ராப்ஸு, அதாவது இந்த ரவுண்டாக ஆரஞ்சு கலரில் ஒரு டேப்லெட் மாதிரி கொடுப்பாங்க, வேறு அந்த லாசஞ்சஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓரலாக எடுத்து நம்ம வந்து மென்னே சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கிற ட்ரக்ஸை வந்து ஃபேரிங்கியல் டீமல்சன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் drugs used in the treatment of cough. Next, mechanism of action of central cough suppressants. So as the name indicates, it says that central cough suppressant. ஸோ சென்ட்ரல், அதாவது நம்மளோட சிஎன்எஸ், நம்மளோட பிரெயினில் வந்து ஏதோ ஒரு ஏரியா வந்து காஃபை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெடுல்லா. ஸோ மெடுல்லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃப் சென்டர் ஒன்று இருக்கும். இங்கேருந்து தான் வந்து ஸ்டிமுலி பாஸ் ஆகி நம்மளோட லங்ஸுக்கு அந்த ஸ்டிமுலி போய் அங்கேருந்து ஏர் மூலிமா வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பெல் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டிமுலி வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? மெடுல்லாவிலேருந்து. மெடுல்லாவில் இருக்கிற காஃப் சென்டர். அந்த மெடுல்லாவில் இருக்கிற காஃப் சென்டரை வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணும். அதாவது இந்த கொடின், ஃபோல்கொடின், நாஸ்காஃபின், டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபோன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயினில் இருக்கிற மெடுல்லா இருக்குது இல்லையா, மெடுல்லாவில் இருக்கிற காஃப் சென்டருக்கு போய் அங்கேருந்து ஸ்டிமுலி வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ தேர்பை இட் ப்ரிவென்ட்ஸ் காஃப். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் காஃப் சப்ரசன்ஸ். நெக்ஸ்ட், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபேரிங்கியல் டீமல்சன்ஸ். ஸோ டீமல்சன்ட்னா மீனிங் என்னென்னா சாஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரிங்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேரிங்ஸில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்துலேயும் வந்து சாஃப்ட் ஆகும். அதாவது அந்த இடத்த வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சலைவா வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். ஸோ சலைவாங்கிறது பொதுவாக எதுக்கு? ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்க, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த இடத்துல கில் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் சலைவா பண்ணோம். ஸோ சலைவா வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும்போது அந்த ஆல்ரெடி வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தாலேயோ இல்லை சம் ஃபாரின் சப்ஸ்டன்ஸாலேயோ அஃபெக்ட் ஆன பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சலைவா போய் ஃபில்லப் பண்ணும்போது அங்கே வந்து அந்த இரிட்டேஷன் வந்து குறைஞ்சி அந்த காஃப் அப்படிங்கிற ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த லாசஞ்சஸ், வேறு காஃப் ட்ராப்ஸ் அதெல்லாம் வந்து ஓரலாக எடுத்துக்கிறோம். ஸோ ஓரலாக எடுத்துக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி டேரெக்டாக ஃபேரிங்ஸில் ஆக்ட் பண்ணி ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டோரன்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டோரன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற செக்ரீஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இந்த மாதிரி செக்ரீஷன், அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் செக்ரீஷன் வந்து அதிகமாகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த வெளியேருந்து வந்த சப்ஸ்டன்ஸால் ஒரு சில டிஷ்யூ வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எக்ஸ்பெக்டோரண்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ்பெக்டோரண்ட் வந்து செக்ரீஷன் இன்க்ரீஸ் பண்ணோம். இதனால் செக்ரீஷன் வந்து அந்த சப்ஸ்டன்ஸை வந்து அப்படியே கவரப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உட்காந்துருக்குன்னா இந்த செக்ரீஷன் வந்து அதை வந்து ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆகி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த லேயர் ஃபார்ம் ஆகி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஃப் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு வந்து இது ஒரு ப்ராசஸ் மாதிரி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, உருவான செக்ரீஷன்ஸ் வந்து காஃப் மூலியமாக வெளியே தள்ளுறதுக்கு வந்து ஈஸி. இப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் அடைச்சிட்டு இருக்கிற ஒரு பொருளை வந்து புஷ் பண்ணி தள்ளுறதுக்கும் செக்ரீஷன் வந்து அதை ஃபில்லப் பண்ணி ஒரு தடவை நம்ம காஃப் பண்ணும்போது எல்லா செக்ரீஷனும் வந்து ஒரேடியாக வெளியே வந்துடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் காஃப். ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பெக்டோரன்ட் பார்த்திங்கன்னா ஆன்டி காஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இது வந்து காஃப் என்ஹான்சர். அதாவது காஃபை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து இன்னும் ஸ்மூத் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரக் தான். அதாவது காஃபை வந்து ஏஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பெக்டோரண்ட். ஸோ இது எடுத்துக்கிறது மூலிமா காஃப் வந்து இப்போ 3 டைம் காஃப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சி ஒரு டைம் இல்லை 2 டைம்னு குறைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து எக்ஸ்பெக்டோரண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது எக்ஸ்பெக்டோரண்ட் எடுத்துட்டிங்கன்னா மோர் காஃப் வில் பி எக்ஸ்பெல்டு. அண்ட் இந்த 3 கேட்டகரி இல்லாமல் இன்னும் 2 கேட்டகரி வந்து ஆட் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிராங்கோ டைலேட்டர். இந்த பிராங்கோ டைலேட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி ஆஸ்துமா கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ பிராங்கோ டைலேட்டர் என்ன பண்ணோம், பிராங்கோ ஸ்பாசமை ரிலீவ் பண்ணும். அதாவது ரெஸ்பிரேட்டரி ஏர்வேவை வந்து ஃப்ரீ பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஏர்வே ஃப்ரீ ஆச்சுன்னா காஃபோட ஃப்ரீக்வன்சி கம்மியாகிடும். ஸோ இது வந்து பிராங்கோ டைலேட்டர்ஸ். ஸோ இந்த சால்பூட்டமால் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து காஃப்க்கு வந்து யூஸ் ஆகும். தென் செகண்ட் கேட்டகரி வந்து மியூகோலைட்டிக்ஸ். ஸோ மியூகோலைட்டிக்ஸுங்கிறது என்ன கேட்டகரி ஆஃப் ட்ரக்னா,
மியூக்கஸ் செக்ரீஷன் இருக்கு இல்லையா, ஸோ மியூக்கஸ் செக்ரீஷனை லைசிஸ் பண்ணுறது, அதாவது மியூக்கஸ் செக்ரீஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. ஸோ மியூக்கஸ் செக்ரீஷன் வந்து கம்மியாகிறது மூலிமா காஃபோட ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் காஃப். ஸோ ஓவரால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஃபுங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். இதை நம்ம ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் வென் தேர் இஸ் அ டைம் யூ நீட் டு ஸ்பீக் ஆர் யூ நீட் டு லிசன், லைக் யூ ஹேவ் டு டூ பை யுவர் ஓன் ஒர்க், அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான கண்டிஷனில் மட்டும் காஃபுங்கிறது வந்து ஒரு இட் கம்ஸ் அண்டர் ட்ரீட்டபிள் கண்டிஷன். அதர்வைஸ் யூ டோன்ட் நீட் டு ட்ரீட் தட். பட் ட்ரீட் பண்ணுறதுக்கான ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ தான். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து இந்த ஆவி பிடிக்கிற மாத்திரை கூட நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வே வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இட் வில் கெட் கில்ட். இந்த கார்வோல் ப்ளஸ் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கும். ஸோ அந்த டேப்லெட் எடுத்து அதை ஆவி பிடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சேம் அங்கே இருக்கிற அந்த ஆவியில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிஸ்க்குலாம் வந்து ஒத்துக்காது. ஸோ இட் வில் கெட் கில்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இப்போது காஃப்க்கான நிறைய தெரப்பீஸ்லாம் வந்து வந்துருச்சு. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், அது என்னென்னா, இப்போது இந்த ஆவி பிடிக்கிறது வந்து இப்போ ஆக்சுவலாக கொரோனாவுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டர் வீட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு கார்வோல் ப்ளஸ் இல்லை அந்த கேட்டகரியில் இருக்கிற ட்ரக்ஸை வாங்கி ஜஸ்ட் ஒரு 2 டேப்லெட் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த டேப்லெட்டை கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து இன்ஹேல் பண்ணிங்கன்னா த கொரோனா வைரஸ் மைட் கெட் கில்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யூ பெட்டர் ட்ரை தட். திஸ் இஸ் ஆல் அபவுட் காஃப். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் வசந்த்.